எத்தனை முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதானே? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எந்த வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பார்க்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பார்க்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போடா. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் இது. உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்திருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். Dress-ஆ பார்த்தா MTV-ல இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க. அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். Do what I say. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு. இவ்வளவு நாத்தமா இருக்கு. இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கான். அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது? கரடிக்கு சென பிடிக்கணுமா? யோ பையா போன. என்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார். வாங்க உட்கார். தேங்க் யூ. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்பவுண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோள்லயே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்பவுண்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடுறது நான் தான். ஏன் டாக்டர் சில நேரத்துல படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்பவுண்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தர். பொம்பளை கண்டா ஏறது கூட பார்க்க மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் சிரிச்சு பேசணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா டர் ஆயிடுவாரு. பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரே டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமா பண்ணிக்காம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும். அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா. அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ ஐயோ பங்கோலி, நான் அழகா இருக்கேன். ஓ டேய் குப்புசாமி. யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? ஐயோ குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன். ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும் ஊழ விட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்போம். நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க? புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா?
பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். வேற என்ன? வனஜா. வயசு என்ன ஆகுது? போங்க டாக்டர், வயசு சொல்ல வெக்கமா இருக்கு. வயசு சொல்றதுல என்னமா வைக்க? சரி வயசை விடுங்க. பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாமா கேப்பீங்க? டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமா? ஆமா டாக்டர், 9வது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு. நாய் 9வது படிச்சுதா? டாக்டர், நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ, நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கேமா. சாரி. என்ன தேவைன்னு புரிஞ்சிருச்சு. வாங்க, அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க, நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாயை தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அது இல்லைங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? அதை சொன்னேன். ஓ ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. தேங்க்யூ சோ மச் டாக்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கிடனா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல, வச்சுங்க. டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, டைல் சாப்பிடுறேன், ஈசனோஃபிலியா இருக்கு, எட்ரசன் சாப்பிடுறேன், டிங்கு ஜுரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க? 10 ஆம்பிசிலின், 10 பிகாசல்ஸ், 10 மெட்ராசின் எழுதி கொடுங்க. ஓஹோ, ஏயா நோயையும் நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே? இங்கே ஏன் வந்த? போய் ஆடல. டாக்டர், ரொம்ப கோவப்படுறீங்க. உங்களுக்கு பிபி இருக்கு. என்ன பண்ணுங்க? பீட்டா கார் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. ஐசா கேட்டா ஹலோ டாக்டர், வர வர இந்த துளிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆகி போச்சா. மே கம் இன் சார்? கம் இன். உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ, முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவாயில்ல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க, உட்கார்ந்தே சொல்லாமே. சாரி. எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது. ஐயோ, என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் டான ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன். வெளிய போய் நடக்கிறேன், ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல. மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல. எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, ஏங்க அழுவாதீங்க அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இல்ல, உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏன்? இல்ல, இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். போங்க டாக்டர். பாத்தீங்களா, என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர். இந்த கேஸ்ல நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். ஏன் நீ லைட் ஆஃப் பண்ற? சீக்கிரமா வாடி, போய் தூங்கலாம். ராத்திரி 12 மணி ஆனோட நான் தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கணும். என்னடி சொல்ற? என் ஆளை போய் பார்த்தேன். சரியான ஜொலி பார்ட்டி. எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, என்ன எல்லா டாக்டர்ஸும் கை விட்டுட்டாங்கன்னு ஒன்னு அவுத்து விட்டேன். உடனே நம்பி தான் ஏதோ பெரிய சாதனை படைக்க போறதா நினைச்சு எனக்கு குணப்படுத்துறான்னு சொல்லிருக்கு. நிகமா இப்ப அது கிளம்பி வந்துட்டு இருக்கணும்.
என்னம்மா? ஐயோ இந்த அநியாயத்தை வந்து பாருங்கடா. இந்த கூத்த நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? சீக்கிரம் வாங்கடா. என்னாச்சுமா? ஐயோ, சீக்கிரம் வாங்கடா. என்னம்மா, என்னாச்சு? உங்க அப்பா மறுபடியும் போக விட ஆரம்பிச்சுட்டாருடா. அதுக்கு ஏன் சத்தம் போற? இப்ப நாங்க கேக்குறேன் இரு. ஏண்டி என்னடி ஆச்சு? ஏன் இப்படி காட்டுக்கத்தில் கத்துற? அப்பா செய்யறது செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்களா? எங்க கையை காட்டுங்க. அந்த கையை நீட்டுங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? 2 கையை நீட்டுங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட்ல சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பிடிச்சா எப்படி? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்ன பாத்துக்கிறதுக்காக தானே உன்னை MBBS படிக்க வச்சேன். உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு உன்னை மாட்டு வைத்தியம் படிக்க வச்சேன். என்ன மாடுங்கிறீங்களா? அப்பா உன்னை தப்பா சொல்லுவாராமா? நீ மாதா, அது கோமாதா. எங்க குலமாதா? ஐயா கொஞ்சம் அப்படியே இருங்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. என்னைக்கு இந்த குடும்பம் இதே போல சந்தோஷமா இருக்கணும். கம்பவுண்டரியா, கம்பவுண்டரியா, என்ன மனசாமி? மாடு சனை பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. போயிட்டா பாவையா. அப்பா ஆஞ்சநேயா, எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர், யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து ஏன் தொந்தரவு பண்ற? சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சநேயர் தானே, மனுஷன் நுழையலாமே. உன்னை யாரு மனுஷன் சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமன்னு சொல்லி என்ன ஏன் சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயர் கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான்யா. யோ ராவத்தர, யாரு உனக்கா குதிரைக்கா? 2 பேருக்கும். உனக்கு இங்க பார்க்க முடியாது, இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க. குதிரை மட்டும் இவர்த்த காமி. நான் அவசரமா போனேன். 2 பேருக்கு இவரே பாத்துறட்டுமே. யோ குதிரைக்கு என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி ஊத்தி பாரு, பிச்சுட்டு போகும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. யோ இங்க நீ டாக்டரா நான் டாக்டராயா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு இன்ஜெக்ஷன் போறோம், எல்லாம் சரியா போயிடும். ஓ அந்த டெலாமிஷன் எடு. சார், மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட. இதுலயும் தகராறா? குப்புசாமி, இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார், என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? குதிரை ஓடியா? ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா. யோ டாக்டர், குதிரை ஓட தெரியாதயா? என்ன கமெண்ட் இருக்கா? போய் புடியா. கவலைப்படாங்க சார், பீச்ல ரவுண்ட் அடிக்கிற குதிரை 3 ரவுண்ட் அடிச்சா தன்னால நின்னுடும். ஆஞ்சநேயா 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 ஆஞ்சநேயா. புடிச்சு நிப்பாட்ட முடியாதயா? நான் பிடிச்சா நிக்காதியா? அது 3 ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதானே முதல் ரவுண்டு. என்ன முதல் ரவுண்டு? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. 2வது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா டாக்டர். ஆஞ்சநேயா. 2 அது எனக்கு தெரியுது. 3வது ரவுண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ இன்னும் கல்யாணம் ஆகாத ஆளியா? ஏதாவது அடிக்கடி பற்ற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தானே, சுகமா படுத்துக்கலாம். ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா வருவாரு, அவசரப்படாங்க. வந்துட்டாரு. ஆஞ்சநேயா. நல்ல வேளை நான் பீச்சு போய் அடிச்சேன். புடியா புடியே. புடி 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 புடி. ஆஞ்சநேயா. குதிரை நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு, இறங்குங்க. கட்டிமா பிடிச்சியா? மெதுவா 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 இறங்க. ஒன்னும் அடிக்கடி பண்ணலையே. டாக்டர் சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு 5 ரூபா செலவா இருக்கும். ஓசிலே ரவுண்ட் அடிச்சு சார். யோ நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த. ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த டாக்டர் நேரம் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. சொல்றா. என்ன உப்பு கட்டுற? சார் இதுவா குடிச்சீங்க? என்னையா உமட்ற? என்னத்த குடிச்ச? நான் குடிச்சா நீங்க தான். என்னையா சொல்ற? குடிக்காத எனக்கு எப்படி உமட்டுற? குடிச்ச உங்களுக்கு. யோ என்னையா சொல்லியா? சார் நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி டெஸ்ட்காக கொண்டாந்தனே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார். வீடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. என்ன சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டே சார். இது காலமாடா பசுமாடா? 2க்கு என்ன சார் வித்தியாசம்? சொல்லி தொலையா. பசுமாடு சார். அப்ப கோமியம் கோமியம். புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்.
குடியா சொல்றேன் குடியா கம்பவுண்டரையா யார் மனசாமியா? ஆமா மாட்டு மூத்தன் கொடுத்தனே என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா. உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் கொண்டா. இதுக்கு குடிக்கதாயா? குடிக்கவா? அட போயா. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம். ஏன் டாக்டர், நீங்க வெளியே நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ, வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமிரா பேசுறிய. புண்ணு குணமாயிடுச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா? பல்லாலே தேங்காய் திருக்கணும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்தேன், இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாகட்டும். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேட்ப? ஐயா, நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்பா உன் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்படி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு சொல்லு. அட விடுங்க, என்ன விடுங்கயா? யோ, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை என்கிட்ட நடக்காது. விடுங்கயா, என்ன விடுங்கறல. யோ, சொல்லியா? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. ஐயோ, இங்க இருந்த பேஷண்ட் என்னன்னா? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. பரவாயில்ல விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான்.